இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜீசஸ் வித் அஸ் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. இந்த நாள்லேயும் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. உங்கள்கிட்ட மாத்திரம் இல்லை, இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் என்னோடன்னு பேசி கொண்டிருக்கிறார். வேதம் எப்படி சொல்லுதுன்னா, வசனம் என்பது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்பதாக. ஆண்டோட வார்த்தை அப்படி தான் இருக்குது. உங்கள்கிட்டையும் அது பேசும், என்னோட்டையும் அது பேசும். அப்போ நம்ம ரெண்டு பேர்த்துட்டையும் ஆண்டவர் பேசி நம்மளை தைரியப்படுத்தி நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை என்ன அப்படின்னா, மத்தேயு 28:20 உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் அப்படின்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம இருப்போமான்றது நமக்கு தெரியாது. இருந்தால் சந்தோஷம், நல்லா வாழுங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. நம்ம தாத்தா பாட்டி அவங்க காலத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டைப் வரைக்கும் ஒரு காலம் வரைக்கும் இருந்திருப்பாங்க. நம்ம அடுத்த ஜென்ரேஷன் அவங்களும் ஒரு காலம் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைங்க கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு. எப்போ ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்புறம் ஏன் நம்ம கலங்கணும்? நேற்று நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட பேசினாரு, நீ பயப்படாதே, நான் கூட இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால நம்ம பயப்பட வேண்டாம். ஏசப்ப நம்ம வாக்கு கொடுத்தாரு, வார்த்தை மாற மாட்டார். மனுஷங்களாம் நமக்கு சில வாக்கு கொடுப்பாங்க, மாறி போயிடுவாங்க. நான் உனக்கு இதை பண்ணுறேன்டா, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நமக்கு வேலை வாங்கி தர விஷயத்தெலாம் இருக்கட்டும், பண உதவிகளாக இருக்கட்டும், சில விஷயங்கள் நமக்கு வாக்கு கொடுப்பாங்க, நம்ம மாறி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்கலாம், சிலர் வாண்டடாகவே எப்படி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம கூட தேவன் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? அவர் கையை பிடிச்சிட்டு நம்ம பாட்டு ஹாயாக நடந்து போகலாம். இப்போ அந்த பாதையில் ஆண்டவர் நம்ம கூட கண்டிப்பாக உலகத்தின் முடிவு வரைக்கும் நமக்கு இருப்பார். இப்போ அந்த பரீட்சையின் காரியத்தாக இருக்கட்டும் சரி, மற்ற எல்லா காரியத்தமாக இருக்கட்டும் சரி, நம்ம தேவனை நோக்கி வாழும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு இறுதி வரைக்கும் இருப்பார். அவரை நம்பணும் ஃபஸ்ட்டு. ஏசப்பா நான் அவனை நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இதை பற்றி கொண்டு இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆண்டவரே, ஏசப்பா உலகத்தின் முடிவு வரைக்கும் என் கூட இருப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, ஆண்டவரே என் கூட இருங்க ஏசப்பா, இருந்து என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே, தேவ கிருபை ஆண்டவரே எங்கள் தாங்கி நடத்துட்டேன் ஏசப்பா. நீங்கள் சொன்ன வார்த்தையை மாறாத தேவன், இது வரைக்கும் நடத்துனீங்களே ஆண்டவரே, இனிமேல் எங்களை அற்புதமாக நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.